ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ME3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டான எக்ஸாமினேஷன் வந்து இப்போ 29ஆம் தேதி நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ்லாம் ப்ராப்ளம் டைப்பாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆன்சர் பண்ணது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு யூனிட்லையும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் யூனிட்டுக்கு நம்ம வந்து ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி அவங்க எதெல்லாம் ஃபைண்ட் அப் பண்ண சொல்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ப்ராப்ளம்ஸில் வந்து டென்ஷன் ஃபைண்ட் அப் பண்ணுற மாதிரி, சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரியாக்ஷன் வந்து ஃபைண்ட் அப் பண்ணுற மாதிரி, இது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து மாடல் ப்ராப்ளமாக எடுத்துக்கின்னு அதில் வந்து அவங்க எதை ஃபைண்ட் அப் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கான ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரை எந்த யூனிட்லாம் ஈஸியாக இருக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். அதன்படி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை யூனிட் 3 பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்டோட ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் 3 வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 4, 2 அப்புறம் 1, 5 கடைசியாக வந்து யூனிட் 5 வந்து படிக்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து யூனிட் 3 பொறுத்தவரை ப்ராப்ளம்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி வந்து பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு, இந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். இது கூடவே அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நல்லா பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்தவரை இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதே மாதிரி இன்க்ளேஷன் ஆங்கிள், வெயிட், ஃபோர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. டாபிக் ரிலேட்டடாக பார்த்தோம்னா இந்த வெஜ் ஃப்ரிக்ஷன், லேடர் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டான வரிகின்ஸ் தியரம். ஸோ இந்த தியரம் பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து 4 சப்போர்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. இதிலே வந்து அந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி, டென்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டான ரிசல்டன்ட் ஃபோர்ஸும், அதே மாதிரி ப்ராப்ளம் பேஸ்டான ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல். இந்த 2 டாப்பிக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனு, ஃபோர்ஸு, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனு, ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரியாக்ஷன், யூனிட் வெக்டர் இது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெயினாக ஃபஸ்ட்டு நல்லா கொஷின் அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் எந்த டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக யூனிட் 5 பொறுத்தவரை 2 டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான நோட்ஸ் பொறுத்தவரைக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனா இதுக்கான PDF நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது குரூப்பில் வந்து நான் 2 PDF வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் B யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ டோட்டலாக வந்து 202 பேஜஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் PDF வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு PDF இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்காக யூஸ் பண்ணிங்க. இதில் வந்து ஒவ்வொரு யூனிட் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து படிக்கிறக்கூடிய டாபிக்ஸோட டெஃபினேஷன் படித்தாலே ஒரு 5-6 கொஸ்டின் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். 2 மார்க் பொறுத்தவரை எப்போவுமே சரி 5-6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ்டேட் லேமிஸ் தியரம் இல்லை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட டெஃபினேஷன் இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணி ஆன்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.